லீட்ஸில் தனது வேன் திருடப்படுவதை தடுக்க முயன்ற பார்சல் டெலிவரி டிரைவரை போட்டு தள்ளிய குற்றத்திற்காக ஒருவர் முதல் முறையாக நீதிமன்றத்தில் ஆஜரானார். லீட்ஸின் ஆர்ம்லியை சேர்ந்த 32 வயதான மார்க் ரோஸ், 42 வயதான கிளாடியோ கரோலை போட்டு தள்ளிய குற்றத்திற்காக நீதிபதிகள் முன்பு ஆஜரானார். ஆகஸ்ட் 20 அன்று இவர் இந்த பாதகத்தை செய்ததாக ஒப்புக்கொண்டார். லிலியன் புயல் இங்கிலாந்தின் சில பகுதிகளை தாக்கியதால் ஏற்பட்ட வெள்ளத்தின் காரணமாக பயண இடையூறு மற்றும் மின்வெட்டு ஆகியவை ஏற்பட்டுள்ளன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் வெள்ளிக்கிழமை ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட திட்டமிட்ட போது லிலியன் புயல் காரணமாக 14 விமானங்களை ரத்து செய்துள்ளது. வடமேற்கு இங்கிலாந்தில் நூற்றுக்கணக்கான வீடுகள் மின்சாரம் இல்லாமல் காணப்படுகிறது. ஆக்ஸிஜன் விலை உச்சவரம்பு அதிகரிப்பு பலருக்கு கவலையை அளிக்கிறது என்று எரிசக்தி செயலாளர் எட் மிலிபாண்ட் தெரிவித்தார். அக்டோபரில் இருந்து எரிசக்தி விலை வரம்பு சராசரியாக ஆண்டுக்கு 1717 உயரும் அபாயம் உள்ளது. இது பல குடும்பங்களுக்கு ஆழ்ந்த கவலையளிக்கும் செய்தியாக இருக்கும் என்று மிலிபண்ட் கூறினார். சிசிலி கடற்கரையில் படகு மூழ்கியதில் காணாமல் போனவர்களை தேடும் பணியில் 6 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உள்ளூர் புலனாய்வாளர்கள் படகு மூழ்கியது தொடர்பான விசாரணை அடிப்படையில் ஆதாரங்களை சேகரித்து வருகின்றனர். படகில் இருந்த 22 பயணிகள் மற்றும் பணியாளர்களில் 15 பேர், திரு லிஞ்சன் மனைவி ஏஞ்சலா பேக்ரேஸும் மீட்கப்பட்டனர். சூப்பர் படகில் பணிபுரியும் கனேடிய ஆன்டிகுவான் சமையல்காரரான ரெக்கால்டோ தாமஸின் உடல் திங்களன்று சம்பவ இடத்திலிருந்து மீட்கப்பட்டது.